அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு வந்து ஹைதராபாதி வெட்டிங்ஸில் செய்கிற ரொம்ப பாப்புலரான ஸ்வீட் டபுள் க மீட்டா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் ஒரு பேக் பிரெட் எடுத்திருக்கேன். இதில் 12 பீஸ் பிரெட் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நீங்கள் பிரெட்டை வச்சுட்டு வெயிலில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு வச்சுருங்க. வெயிலில் தான் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஃபேன் காற்றுல ஒரு 30 மினிட்ஸ்க்கு வச்சா போதும். இந்த ஸ்டெப் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம பிரெட் பீஸஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஜாஸ்தி எண்ணெய் இழுக்காது. நம்ம பிரெட் ஹல்வா செய்யும் போது எப்பயுமே கொஞ்சம் ஓல்டு பிரெட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பிரெட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டோட கார்னர்ஸ் வந்து கட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை நீங்கள் கீயில் ஃப்ரை பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கலாம். பட் நான் வந்து எண்ணெயும் கீயும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. வெறும் கீயில் ஃப்ரை பண்ணணுன்னா டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் கீ வந்து அதுக்கு நிறைய தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். எண்ணெயும் கீயும் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம பிரெட் பீசஸை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இப்போ இன்னொரு சைட் திருப்பி போட்டுருங்க. இது இந்த மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப கலர் வரக்கூடாது. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி பேட்சஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இல்லை. நீங்கள் ஃப்ரெஷ் ப்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்கும். ஸோ இந்த மாதிரி காய வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லா ப்ரெட் பீசஸும் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து நான் 250 கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்க்காத பால்கோவா எடுத்திருக்கேன். இதுக்கு பால்கோவா தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, பால்கோவா இல்லைன்னா நீங்கள் மில்க் மேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே யூஏயில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பால்கோவா கிடைக்காது. இது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இதில் 50 கிராம்ஸ் வந்து கார்னிஷிங்காக வச்சுக்கோங்க. இப்போ இதை கையாலே கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. வீட்டிலே எப்படி பால்கோவா செய்யணும்னு ஆல்ரெடி ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இதில் 200 ml அளவுக்கு நல்லா சூடான பால் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போது இன்னொரு பேனில் ஒரு 1/2 லிட்டர் பால் சூடு பண்ணிக்கோங்க. இப்போது இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் ஆகட்டும். இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் சாஃப்ரான் சேர்க்குறேன். சாஃப்ரான் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். சாஃப்ரான் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பால்கோவா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு டின் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா நான் சேர்க்குறேன். நீங்கள் கேஷ்யூ நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து கார்னிஷிங்காக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரப்படியே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் ஆகட்டும்.
அவ்வளோதான். இப்போ நம்மளோட ரபடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சுகர் வேணும்னா நீங்கள் 1/2 kg சுகர் கூட எடுத்துக்கலாம். 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் இந்த ரெசிப்பியில் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சுகரோட குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். நான் வந்து ஆர்கானிக் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் ஆகட்டும். அவ்வளோதான். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் எந்த பேனில் டபுள் கா மீட்டா செய்ய போகிறீங்களோ அந்த பேனில் வந்து இந்த மாதிரி பிரெட் பீசஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம ரபடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி அளவு மட்டும் இப்போ சேர்க்குறேன். மீதி இருக்கிற ரபடி வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். இப்போ சுகர் சிரப்பில் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற ரபடியும் நம்ம ஊற்றிடலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் சிம்மில் வச்சுட்டு இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இப்போ கார்னிஷ் பண்ணிடலாம். நம்ம கோவா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை வச்சு கார்னிஷ் பண்ணிடுங்க. திரும்ப கொஞ்சம் பாதாம் பிஸ்தா, இப்போ ரொம்ப ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான டபுள் கா மீட்டா ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கும்போது எவ்வளோ யம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னாலே வெயிட் பண்ண முடியல, எப்படா டேஸ்ட் பண்ணுவோன்ட்டு இருக்கு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சுகர் சிரப் ரபடியில் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸ்வீட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திகட்டாமல் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதே மெஷர்மெண்ட்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முஸ்லிம்ஸ் வெட்டிங்ஸில் செய்கிற ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட் இது. இன்ஷால்லா ஈத் அன்னைக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பார்ட்டி இருக்கும்போதும் இது செய்யலாம். கண்டிப்பாக எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.